ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்த சயின்ஸ் ஒன்லைனர் பார்ப்போம். கண்டிப்பாக அதை தாண்டி வேறு எதுவுமே வராது. 5 கொஸ்டின் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலோட்டமாக தான் கேட்பாங்க, ரொம்ப உள்ளே போயிட்டுலாம் கேட்க மாட்டாங்க. இது நான் புக் பாக்ஸ்லேருந்து எடுத்தது ஃபுல்லாமே. இதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் 3 டேஸ் தான் இருக்கிறப்ப உங்களுக்கு மறக்காது. கண்டிப்பாக ஒன்ஸ் பார்த்தாலே போதும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொன்றையும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் பார்த்துக்கோங்க. வெப்பநிலையின் அலகு கெல்வின், தொலைவோட அலகு மீட்டர், மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர், காலத்திற்கு வினாடி, பொருளின் அளவு மோல், நிறை கிலோகிராம், ஒளிச்செறிவு கேண்டிலா. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. நிலவில் பொருளின் எடை பூமியை காட்டிலும் 6 மடங்கு குறைவு. தானியங்கி வாகன தொலைவை கண்டறிய ஓடோமீட்டர் உதவுகிறது. எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பாரிஸில். பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றுகிறது அப்படின்னு சொன்னது ஆரியப்பட்டர். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் அனைத்துமே அலைவு இயக்கம் கிடையாது. வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம், T/T. உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடிகளில் கடந்து சாதனை பண்ணியிருக்காரு. ஒன்றுக்கு மேற்பட்ட துகள்களை கொண்டிருப்பது தான் கலவை. வாயு துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை குறைவு. துணி துவைக்கும் எந்திரம் செயல்படுவது மைய விலக்கு விசையினால். நீர் மாசுக்களை நீக்குவதற்கு எதிர் சவ்வூடு பரவல் உதவுது. பெண் குயின்களை பாதுகாக்கிறதுக்காக ஜூராங் அப்படின்ற ஒரு பறவைகள் பூங்கா இருக்குது. அது எங்கே இருக்குன்னா சிங்கப்பூரில். மிகப்பெரிய இலைகளை கொண்ட தாவரம் எதுனா அமேசானிக்கா. இந்த விக்டோரியா அமேசானிக்காவோட இலை 45 கிலோ எடையை தாங்குமா. இதோட விட்டம் எவ்வளோனா 3 மீட்டர். உலகின் மிக நீளமான நதி எதுனா நைல், 6650 கிலோமீட்டர். இந்தியாவில் நீளமான நதி எதுனா கங்கை. இது 2525 கங்கை. அதிவேகமாக வளரும் தாவரம் எதுனா மூங்கில். தாமரை நீரில் மிதக்க காரணம் அதோட இலையில் இருக்கிற காற்று இடைவெளி. உலக வாழிட நாள் எப்போனா அக்டோபர் 1 திங்கட்கிழமை. மிகப்பெரிய பாலைவனம் தார். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில். ஆக்சிஜன் தேவையில் பாதியை அமேசான் காடுகள் நம்மளுக்கு தருதான். உலகின் நுரையீரல் எதுன்னு கேட்டாலும் அமேசான் காடுகள் தான். அமீபா, பாரமீசியம், யூக்ளினா இதெல்லாம் ஒரு செல் உயிரினம். மண்புழு, மீன், தவளை இதெல்லாம் பல செல் உயிரினம். சைபீரியா மற்றும் ரஷ்யாவில் இருந்த பறவைகள் வேடந்தாங்களுக்கு வலசை வருகின்றன. குளிர்கால உறக்கம் எது உறங்குதுன்னா ஆமை. கோடைகால உறக்கம் எது உறங்குதுன்னா நத்தை. நீர் அருந்தாத உயிரினம் எதுனா கங்காரு எலி. அது நீரே அருந்தாதான் வாழ்நாளில். முருங்கைக்கீரை உற்பத்தியில் இந்தியாவில் 80%. இங்கேருந்து தான் நம்ம சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் நம்ம முருங்கைக்கீரை ஏற்றுமதி செய்கிறோம். அதிகமான புரதம் உள்ள உணவு எதுனா சோயாபீன்ஸில் இருக்குது. டிஎன்ஏவுக்கு பதிலாக ஒரு வைரஸ் ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அது பேர் ரெட்ரோ வைரஸ். நெல்லிக்கனிகளில் அதிக அளவு வைட்டமின் சி இருக்கான். ஆரஞ்சில் இருக்கிற வைட்டமின் சியை விட 20 மடங்கு நெல்லிக்கனியில் இருக்குது. தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறது அயோடின். விட்டமின் ஏ கம்மியாக இருந்தால் மாலைக்கண் நோய் வருது. வைட்டமின் பி பெரிபெரி நோயை உண்டாக்கும். வைட்டமின் சி கம்மியாக இருந்தால் ஸ்கர்வி. வைட்டமின் டி கம்மியாக இருக்கும்போது ரிக்கெட்ஸு. வைட்டமின் இ மலட்டுத்தன்மை. விட்டமின் கே இரத்த முறையாமை. காலராவிற்கு காரணம் அசுத்த நீர். நிமோனியா காய்ச்சலுக்கு காரணம் தொற்று பரவல். நிமோனியாவுக்கு காரணம் தொற்று பரவல். அதாவது அவங்க இருமும் போதோ இல்லை அவங்களோட சளி மாதிரியிலிருந்தோ நம்மளுக்கு வரலாம். டெட்டனஸ் அல்லது கக்குவான் இதுக்கு பாக்டீரியாஸ்னால் வருது. காச நோயும் தொற்று பரவல்னால. டைஃபாய்டு காய்ச்சல் அசுத்தமான நீர் அல்லது உணவு. பொது பயன்பாட்டிற்கு வந்த முதல் கணினி எதுனா இனியாக். மின்சாரத்தை கடத்தும் மீன் ஈல் வகை மீன். இது மின்சாரத்தை கடத்தி தன்னை பாதுகாத்து கொள்ளுதான் எதிரிகளிடமிருந்து. காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுகிறது. தெளிவற்ற உட்கரு இருந்துச்சுன்னா அது பேர் புரோகேரியாட்டிக். தெளிவான உட்கரு இருந்துச்சுன்னா அது பேர் யூகேரியாட்டிக். செல்லின் அளவிற்கும் உருவத்தின் அளவிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. எடுத்துக்காட்டு, எலிக்கும் யானைக்கும் ஒரே அளவான செல்லு தான் இருக்குமா. மனித செல்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 3.7 × 10^13. செல்லின் கதவு எது அப்படின்னா செல் சவ்வு. செல்லின் பாதுகாவலர் யாருன்னா செல் சுவர்.
செல்லின் நகரும் பகுதி எதுனா சைட்டோபிளாசம். செல்லின் ஆற்றல் மையம் வந்து மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் உணவு தொழிற்சாலை எதுனா பசுங்கணிகம். செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது அப்படின்னா உட்கரு. மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எங்கே இருக்குன்னா தொடையில். மனித உடலில் மிக சிறிய எலும்பு எங்கே இருக்குன்னா காதில் இருக்கிற அங்கவடி எலும்பு. இதோட அளவு பார்த்துக்கோங்க 2.8 மில்லிமீட்டர் தான். குழந்தை பிறக்கும்போது 300 எலும்புகள் இருக்குதாம். முதிர்ந்த மனிதனில் 206 எலும்புகள் இருக்குது. வளர வளர எலும்புகள் வந்து இணைஞ்சிருமா. மனித உடலில் 70% நீர் உள்ளது. நாம் வந்து தினசரி 1.5 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டர் அளவு நீர் எடுத்துக்கிறோம். காந்த திசை காட்டும் கருவி முதல்ல யார் பயன்படுத்தினாங்கன்னா சீனர்கள். உலக நீர் தினம் எப்போனா மார்ச் 22. உழவனின் நண்பன் எதுனா மண்புழு. உழவனின் எதிரி யாருன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீரின் கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உருகுநிலை எவ்வளோனா 0 டிகிரி செல்சியஸ். சிறிய நீளங்களை அளவிடுறதுக்கு நம்ம நானோமீட்டரை பயன்படுத்துகிறோம். நமது உடலில் ஒவ்வொரு வருடமும் 98% செல்கள் வந்து இறக்கின்றன. அதாவது இது மீண்டும் வந்து உருவாகிரும். சிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வில்லியம் ஆஷ்பிடின். உலக உணவு தினம் எப்போனா அக்டோபர் 16. கனி மற்றும் காய் உற்பத்தியில் இந்தியா வந்து முதலிடம். சணல் உற்பத்தியில் முதலிடம் எங்கன்னா மேற்கு வங்கம். முடக்குவாத மருந்தா பாலக்கீரை பயன்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. மிக அதிக வேகம் கொண்டது வந்து ராக்கெட்டு. அதோட வேகம் வந்து 5200 மீட்டர்/செகண்டு. ஆமையோட வேகம் வந்து மிக குறைவு. அது எவ்வளோனா 0.1 மீட்டர்/செகண்டு. வயிற்றுப்போக்கிற்கு மருந்து வந்து பிஸ்மத் அப்படின்ற ஒரு தனிமத்திலிருந்து எடுக்கிறாங்களாம். வாண்டா தாவரம் அது ஒரு தொற்று தாவரம். நெக்ஸ்ட்டு வேதியியல் வாய்ப்பாடு. H2O அப்படின்னா நீர். H6 H12O6 குளுக்கோஸ். NaClனா சோடியம் குளோரைடு. NHS அப்படின்னா அம்மோனியா. H2SO4னா கந்தகம். CH4னா மீத்தேன். டால்டனின் அணுக்கொள்கை எப்போனா 1803. ஜே தாம்சனின் அணுக்கொள்கை வந்து 1904. ரூதர்ஃபோர்டு அணுக்கொள்கை எப்போனா 1911. போரின் அணுக்கொள்கை என்னன்னா 1913. உலகின் மிகப்பெரிய விதை எங்கன்னா இரட்டை தேங்காய். உலகின் மிக சிறிய விதை எதுனா ஆர்கிட். டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான கொசு பேர் என்னன்னா ஏடிஸ் எஜிப்டி. நிறமி இழப்பினால் வரும் நோய் வந்து லூக்கோடெர்மா. மனித உடல் வெப்பநிலை வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் வந்து 98.6. 1 மில்லி ஆம்பியர் அப்படின்றது 10⁻³ ஆம்பியர். ஒரு மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது 10⁻�6 ஆம்பியர். மிக குறைந்த மின்தடை கொண்டது எதுனா தாமிரம். நொதித்தல் நிகழ்வை வந்துட்டு முதலாக கண்டறிந்தவர் லூயி பாய்ஸ்டர். தாவரங்களின் பச்சையத்திற்கு காரணம் பசுங்கணிகம். இரத்த சிவப்பு செல்லுக்கு வந்து உட்கரு இல்லை. இப்போ கூட நம்ம பார்த்தோம் 98% வந்து அழியுது அப்படின்னு சொல்லிட்டு. உட்கரு இல்லாதனால தான் அது அழியுது. உலகில் உள்ள உயிரினங்களை தாவரம் மற்றும் விலங்குகள் என பிரித்தவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். இவர் வந்துட்டு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து வானியல் அலகு. ஒரு வானியல் அலகு = 1.496 × 10⁸ கிலோமீட்டர். பார்த்துக்கோங்க. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் வந்து ஒளி ஆண்டு. ஒரு ஒளியாண்டு = 9.46 × 10⁻12. அதுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அது 1.496, இது 946. விண்ணியல் ஆரம் என்பது ஆர வினாடியில் ஏற்படும் கோணத்தின் தொலைவு. இது எவ்வளோனா 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். இந்த 3 அளவையுமே நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்க்சின் என்ற முதல் நெகிழியை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா எமண்ட் அலெக்ஸ் பார்க்கஸ். முதல் மயக்கமூட்டி வந்து கொக்கைன். இது வந்து கோகோ இலைகள்லேருந்து இருக்குது. இதை யார் வந்து கண்டறிஞ்சாங்க அப்படின்னா ஆல்பர்ட் நீமன். மலர்களில் இருக்கும் நெக்டார் எனும் தனிமத்தை எடுத்துகிட்டு போய் தான் தேனீக்கள் வந்து தேனை உருவாக்குதான். பட்டு உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம். உயிரி வினைவேக மாற்றிகள் வந்து எம்சைன் அல்லது ஈஸ்ட். தூய மழைநீரோட pH மதிப்பு 5.6. மீயொலியை உருவாக்குபவை வந்து வவ்வால். காந்தக்கல் ஆய்வு இதை யார் செஞ்சாங்கன்னா வில்லியம் கில்பர்ட். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னா ராகேஷ் சர்மா. ஹைட்ரஜனை கண்டறிந்தவர் ஹென்றி கேவண்டிஸ். உப்புத்தன்மை அதிகமுள்ள கடல் எதுனா சாக் கடல், இங்கிலீஷில் டெட் சி. நமது மாநில பட்டாம்பூச்சியாக ஏமன் அப்படின்ற வகையைச் சேர்ந்த பட்டாம்பூச்சி தேர்வு செய்யப்பட்டிருக்கு.
உலக வனவிலங்கு தினம் எப்போனா மார்ச் 3. முதல் மிருகக்காட்சி சாலை எங்கே இருந்துச்சு அப்படின்னா 1759 வியன்னாவில். ஒளியியலின் தந்தை யாருன்னா நரித்தர் கடானி. எல்பிஜி சிலிண்டரில் வந்து என்னென்ன கலவை இருக்குன்னா ப்ரொப்பைன் மற்றும் பியூட்டைன் கலவை. அணுக்கருவின் உட்கருவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்டு. குதிரை திறன் = 746 வாட். நம் பூமியின் வயது வந்து தோராயமாக 45,40,00,000 4.54 × 10⁻⁹. மிகப்பெரிய காற்றாலை வந்து ஹவாய் பகுதியில் உள்ளது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973, யானை பாதுகாப்பு திட்டம் 1992, முதலை பாதுகாப்பு திட்டம் 1976, ஆமை பாதுகாப்பு திட்டம் வந்து 1999. முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் வந்து ராதிகா ராமசாமி. இவங்க எந்த ஊர்னா தேனி மாவட்டம். சில உயிரினங்களின் அறிவியல் பெயர்கள். மனிதன் வந்து ஹோமோ சேபியன்ஸ். வெங்காயம் வந்து அல்லியம் சட்டைவம். எலியோடது வந்து ரேட்டஸ். புறா வந்து கொலம்பியா லிவியா. புளிய மரத்துக்கு வந்து டேமரிண்டஸ் இண்டிகா. எலுமிச்சைக்கு வந்து சிட்ரஸ் அருண்டிஃபோலியா. வேப்ப மரத்துக்கு வந்து அசாடிரெக்டா இண்டிகா. தவளைக்கு வந்து ரானா ஹெக்ஸா டாக்டைலா. தேங்காய் பேர் காக்கஸ் நியூசிஃபெரா. நெல் வந்து ஒரைசா சட்டைவா. மீன் பேர் வந்து கட்லா. ஆரஞ்சுக்கு வந்து சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சிக்கு வந்து ஜிஞ்சிஃபர் அஃபிசினேல். சில நோய்கள் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். சால்மோனெல்லோசிஸ் அப்படின்றது வந்து வயிற்றுப்போக்கு. இந்நோயை பாக்டீரியா உருவாக்குது. ராணிக்கெட் நோய், இது வந்து ஒரு அம்மை நோய். இந்நோயை வந்து வைரஸ் உருவாக்குது. ஆஸ்பர்ஜில்லஸ் நோய், இது வந்து பலவீனம், நலிந்து போதல். இந்நோயை வந்து ஒரு பூஞ்சை உருவாக்குது. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிண்டி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா சென்னையில். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1976. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா வந்து ராமநாதபுரத்தில். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இது வந்து 1989 ஸ்டார்ட் பண்ணாங்க. முதுமலை தேசிய பூங்கா வந்து நீலகிரியில் இருக்குது. இது வந்து 1990 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கூர்த்தி தேசிய பூங்கா வந்து நீலகிரியில் இருக்குது. இதுவும் 1990. நீலகிரியில் 2, முதுமலையும் முக்கூர்த்தியும் 3 வர ரெண்டுமே நீலகிரியில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் ஒரே இயர் தான். நெக்ஸ்ட்டு இது ரொம்பவே முக்கியம். ஆப்பிளில் வந்து மாலிக் அமிலம் இருக்குது. எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் அமிலம் இருக்குது. திராட்சையில் வந்து டார்டாரிக் அமிலம் இருக்குது. தக்காளியில் வந்து ஆக்சாலிக் அமிலம் இருக்குது. வினிகரில் அசிட்டிக் அமிலம் இருக்குது. தயிரில் லாக்டிக் அமிலம் இருக்குது. ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம் இருக்குது. தேநீரில் வந்து டானிக் அமிலம் இருக்குது. நம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் பேர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். எறும்பு மற்றும் தேனீயோட கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் இருக்குது. நெக்ஸ்ட்டு உலக சுகாதார தினம் வந்து ஏப்ரல் 7. உலக மலேரியா தினம் வந்து ஏப்ரல் 25. உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் 1. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. இதுவரை கேட்கப்பட்ட வினாக்கள் கொஞ்சம் பார்ப்போம். வேதி பிறச்சார்பு உயிருக்கு எடுத்துக்காட்டு என்ன? மனிதன். எந்த வகுப்பு ஆல்காக்கள் டைனமைட்டை உற்பத்தி செய்வதில் பயன்படுகின்றன? வந்து கிரைசோபைசி. ஆன்சர். தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி எதுனா ஜிம்னோஸ்பெர்ம்கள். தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருட்கள் யாவை? ஆன்டிமனி சல்பைடு, கந்தகம், பொட்டாசியம் குளோரைடு. பின்வரும் காரணங்களினால் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோலுடன் எண்ணெய் கலக்கப்படுகிறது. இயந்திர பாகங்களை உராய்விலிருந்து பாதுகாக்கும். இரு இயந்திரங்களுக்கிடையேயான வெப்பத்தை இது வெளியேற்றும். 1 மற்றும் 2 சரி. புரோகேரியாட்டிக் செல்கள் பற்றி சில கூற்றுகள் சரியானவை எவை? தெளிவான உட்கரு கிடையாது, இது சரிதான். சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது, இதுவும் சரி. அப்போ 1 and 4 இஸ் கரெக்டு. ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் 10 N அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன? 20 N. இதோட ஃபார்முலா வந்துட்டு 2 × விசை. இப்போ 2 × 10 வந்து 20. இது கூடவே கொஞ்சம் புக் பேக்கை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 5 மார்க் இதே போதும். இதிலிருந்தே வந்துடும். வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.